திருச்சியில் விஜய் தங்குவதற்காக ஹோட்டல் அறைகள் கூட கிடைக்கவில்லை. திருச்சியில் ஹோட்டல் அறைகள் மறுக்கப்பட்டதால் அங்குள்ள தொண்டர்களின் வீடுகளில் தங்கி பிரச்சாரம் செய்ய முடிவு செய்துள்ளார். இது தொண்டர்களின் வீடுகளில் தங்கினால் காவல்துறை தடை செய்ய முடியாது. எனக்கு ஒரு சில கேள்வி என்ன அப்படின்னா, திராவிட மாடல் அரசு தெரிஞ்சுதான் இந்த இதெல்லாம் பண்றாங்களா இல்ல தெரியாம பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு. நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கண்டிஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிரச்சாரத்தப்போ அந்த லெவல்ல இருக்கு. எந்த கட்சிக்குமே இந்த கண்டிஷன் கொடுத்து நான் பார்த்தது கிடையாது. எக்கச்சக்கமான கண்டிஷன் இருக்கு. அதுல ஒரு கண்டிஷன் கூட கண்டிஷன் போட்டவன் ஃபாலோ பண்ண மாதிரி நான் பார்க்க கிடையாது. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த கண்டிஷன் எல்லாம் போட்டா கூட்டம் வராது, வந்துட்டு பெருசா மவுஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எதுவும் பண்ணாம இருந்தா கூட வர்ற கூட்டம் வரும், அவங்க அப்படியே போயிருவாங்க, ஆஸ் யூசுவல் முடிஞ்ச மாதிரி ஆயிரும். ஆனா கூட்டம் வரக்கூடாதுன்னு நினைச்சு இவங்க ஒரு விஷயம் பண்றாங்க பாத்தீங்களா, இதுக்கப்புறம் தான் கூட்டம் அதிகமா வரும்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்துட்டு இவ்வளவு தடைகளை தாண்டி இவ்வளவு கூட்டம் வருது அப்படிங்கும் பட்சத்துல இன்னும் வந்து லிபரலா இருந்தா எவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் மக்கள் மத்தியில கிரியேட் ஆகும். விஜய் அவர்களுக்கு பப்ளிசிட்டி இருக்கு இல்ல அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா டிஎம்கே மூலமா ஒரு பப்ளிசிட்டி வருது அப்படிங்கிறது டிஎம்கே எவ்வளவு வீக்கா இருக்கு அப்படிங்கறத அப்பட்டமா காமிக்குதல்ல. இல்ல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மக்கள் அவ்வளவு முட்டாள் கிடையாது. இவ்வளவு நிபந்தனை போட்டு தான் வந்துட்டு அவர் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாம் அந்த நிபந்தனையை கடைபிடிச்சு தான் இந்த இத்தனை வருஷமா நீங்க பிரச்சாரம் பண்ணீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல. நடு ரோட்ல மேடை போட்டு பேசுனதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அந்த கூட்டத்தெல்லாம் நம்ம பார்த்து தாண்டி தான் இவ்வளவு எலெக்ஷனை தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். அப்படி இருக்கும் பட்சத்துல முதல் கட்சி ஆரம்பிச்சு முதல் பிரச்சாரம் போற இவருக்கு இவ்வளவு நிபந்தனை தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இங்க வரும்ல. அந்த அளவுக்கு மக்கள் யாரும் முட்டாள் கிடையாது, யோசிப்பாங்க. சோ இதெல்லாம் நான் எப்படி பார்க்கறேன்னா, ஒரு அனுதாப அலையா மாறும். ஏன் இந்த மனுஷனை போட்டு இப்படி அடிக்கிறாங்க, சரி வந்தா வரட்டும் நம்ம ரோட்டை போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க பயப்படுறது நல்லா புரியுது. ஆனா கண்ணீர் ஒழுகி பேண்ட்டுக்குள்ள போறது தெரியறது அளவுக்கு வந்துட்டு பயப்படுறது அப்படிங்கிறது பாக்குறதுக்கு நல்லா இல்ல, கொஞ்சம் மறைச்சுக்கலாம்ல. இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் அவங்க சைடுல இருந்து போடல, நான் எழுதி கொடுக்கறது மட்டும் தான் நீ பேசிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். மற்றபடி எல்லா கண்டிஷனும் போட்டாங்க.